அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கடகராசியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு எப்பவுமே ஏதோ ஒரு சோகம் மனசுல இடையோடிண்டே இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் இவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் உற்சாகமா இருக்காம இருக்கும், காலம்பர நல்லா இருக்காம இருப்பீங்க, சாயந்தரம் டல்லாயிரும். இதை நீங்க உணர முடியும். கடக ராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் இந்த எப்படி இருக்கு, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கடகராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மனசு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்போவுமே பிரச்சனைகள் ஏதானும் ஒன்று மாற்றி ஒன்று கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் பொதுவாக அந்த மனசு கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் மனசை வச்சு முழு மூச்சை அதற்காக தினம் உழைத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து நம்ம மனசை வந்து முன்னேற்றத்தை நோக்கி வச்சுட்டோம்னா நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரத்துக்கு ரெடியாக இருக்கார். அதை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது தான். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு பல பேருக்கு வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்துவார். இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் உள்நாட்டுக்கு வரத்துக்கு, அதாவது இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தியாவிலேருந்து வெளிநாடு பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் கடகராசி பல பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். ஆல்ரெடி இதை அனுபவிச்சிருப்பீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லாட்டினாலும் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரையும் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க கொலைப்படாதீங்க. 5ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய கைடன்ஸில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதுசாக தொடங்கியிருக்கக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் யாரன்னும் இந்த மாணவ செல்வங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் வந்து ஜெயிச்சு உங்களுடைய போட்டித் தேர்வில் ஜெயிச்சு நீங்கள் வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ இல்லை வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் மிக நல்லாவே இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் படிப்பு, போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுங்க. ஆனால் வந்து வெறும் ஜோதிடம் மட்டும் போகாது. ஜோதிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ண முடியுமா? பரீட்சை எழுதணும். அப்போ பரீட்சை எழுதணும்னா நீங்கள் படிக்கணும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸ் போடணும். எஃபோர்ட்ஸ் போட்டோம்னா இது டூல்ஸ். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கம்பு மாதிரி மலை மேலே ஏறுறோம், நம்ம தான் ஏறணும். கம்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.